நம்ம இளைஞர் நம்ம முன்னாள் தலைவர் அண்ணா அவர்களும் இந்த பிரைஸ் கொடுக்க முன் வந்ததுனால அவங்க அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாராட்டு வருஷமா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நம்மளுக்கு நல்லதாக செஞ்சுருக்காங்க. முதல்ல ஐடி கார்டு போட்டு கொடுத்ததே நம்ம இந்த முன்னாள் தலைவர் அண்ணா தான் போட்டு கொடுத்தாரு. அதை நாங்கள் இன்னும் மறக்க மாட்டோம். இவ்வளோ வந்து செய்யறதுக்கு மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறோம். நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரைஸ் தராங்க. புரியுதா? நல்லா அமைதியா வரணும், டீச்சர்ஸ் இல்லை, சத்தெல்லாம் போடாது, நல்லா உட்காந்து நல்லா படிக்கணும். அதுதான் உங்களுக்கு பிரைஸ் தராங்க. குழந்தைகளே, என்னோட சார்ந்த தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேரம் கேட்டுக்கொள்கிறாங்க. இந்த பிரச்சனை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவாக நாங்கள் பிறந்த நாள் பிறந்தநாள். அதை முன்னிட்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா பெருசாக செய்யணும்னு இருந்தோம். இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்துக்கு வேண்டி இப்போ இது ஒரு சிறிய ஒரு உதவி தான். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பெருசாக கொடுக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, முதல் நம்ம ஸ்கூலுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்துருக்குறோம், சேரெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தான் ஐடி ரெண்டாவது முறை ஐடி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நோட்டு புத்தகம் சேரெல்லாம் கொடுக்கும்போது மேடம் நினைக்கிறேன். அப்போ இது மூணாவது முறை நாங்கள் கொடுக்குறோம். நான் எவ்வளோ போராடி நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கே போய் கேட்டு முடியாதுன்னு சொன்னாங்க. நான் போய் நல்லா ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால நான் போய் சொன்னது அடுத்த ஊருக்கு கொடுத்த சாங்ஷனே பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த ஊருக்கு சாங்ஷன் பண்ணதை அதை கேன்சல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் பிள்ளைங்க அனைவரும் ஆசிரியர்ன்றது நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. அதாவது மண்ணா இருக்கிற இந்த பிள்ளைங்கள மனுஷனா ஆகிறத ஆசிரியர் பெருமக்கள் தான். ஏனென்றால் நாமளும் ஒரு ஆசிரியர் பக்கத்தில் என்ன சார்ந்து 2 ஆசிரியர் இருக்காங்க குடும்பத்தில். இருந்தாலும் பிள்ளைங்க நீங்கள் கற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை விட ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வரும்போது ஒன்றுமே தெரியாத வரும். இன்னைக்கு ஒருத்தர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உயர் அதிகாரியாகவும் இருக்கிறதுக்கு காரணமே இதுமாரி ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்களுடைய உழைப்பு இல்லைன்னா யாருமே பெரிய உழைப்பு அதுக்கு வர முடியாது. அதனால் ஆசிரியர்கள் சொல்கிற கருத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா நல்லா படித்து நல்லா ஒவ்வொரு பெரும் தலைவராகவும் ஒரு அதிகாரிகளாகவும் வந்து இந்த ஊருக்கு சிறப்பு தேடி தரது இல்லாத நம்ம சார்ந்த நீ ஒருத்தர் ஒரு பிள்ளை படித்து பெருசாக பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒருத்தரால் சார்ந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை சாரம், அதுக்கப்புறம் நம்ம ஊரை சாரம், அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களும் உங்களை சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் ஒரு உயர் அதிகாரி ஆகணும்னா அதுக்கு முதல் காரணமே ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்புறம் தான் அப்பா அம்மாலாம் தான். அது மாதிரி அதை மனசில் உருவாங்கிட்டு நீங்கள் நல்லா படித்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல பேர் எடுத்து தரணும், நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து தரணும். நாளைக்கு உங்களுக்கு எது தேவையாக இருந்தால் கூட ஆசிரியர்கள் சொன்னாங்கன்னா நாங்கள் முன்னு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறது சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த சிறிய ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை வச்சு நீங்கள் இப்போ வர எக்ஸாமில் நல்லா முதல் மாணவர்களை நல்லா படித்து தேர்ச்சாகணும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி நன்றி.